1 கொரிந்தியர் 7:18-19. ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். இப்போ என்ன சொல்லுதுன்னா, அந்த வசனத்தினுடைய கருத்து என்னன்னா, ஒருத்தன் யூதனா பிறந்திருக்கிறான், யூதன் விருத்த சேதனம் பண்ணணும். ஏன்னா ஆபிரகாமோட பண்ணப்பட்ட உடன்படிக்கை, அவனுடைய சரீர பிள்ளைகள், அவனுடைய உடல் ரீதியான சன்னதி கண்டிப்பாக விருத்த சேதனம் பண்ணணுன்றது ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை. அதனால் அவன் இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அது ஆபிரகாமின் சன்னதியில் அவன் பிறந்துட்டான், ஒரு யூதனா பிறந்துட்டான். அது யூதனோ இஸ்மவேல் சந்ததியோ ஏசா சந்ததியோ, ஏன்னா அந்த அரபு நாடுகளில் இருக்கவங்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ண தானே செய்கிறாங்க. அதனால் ஒருத்தன் அரபு குடும்பத்தில் பிறந்துட்டான் அல்லது யூத குடும்பத்தில் பிறந்துட்டான், ரட்சிக்கப்பட்டான். இல்லை ரோமரில் இருக்குது 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில், உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே விருத்த சேதனம்னு இருக்குது. நான் உள்ளத்தில் விருத்த சேதனம் பண்ணிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், அதனால் எனக்கு விருத்த சேதனம் வேண்டான்னு சொல்லக்கூடாது. அது அவங்க குடும்பத்துக்கு கர்த்தருக்கு நடுவில் உள்ள உடன்படிக்கை, அதை அவங்க செய்யணும். ஒரு யூதன் அல்லாதவன், அரபு அல்லாதவன் ரட்சிக்கப்படுறான், இல்லை நான் போய் விருத்த சேதனம் பண்ணிப்பேன்னு சொல்லக்கூடாது. விருத்தம் சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. அப்படி சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. தமிழ் யூதர்கள் அப்படின்னு ஒரு சேனலே இருக்குது யூடியூப்பில். சில கிறிஸ்தவர்கள், சில விசுவாசிகள் திடீர்னு திசை மாறி போய் ஒரு 150 பேர் தமிழகத்தினுடைய ஒரு பட்டணத்திலிருந்து, ஒரு ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்படுகிற நல்ல பாஸ்டர், நல்ல அவர் ஜீவியம், நல்ல ஜீவியம், நல்லா தான் உபதேசம், உயிரோடு அவர் இல்லை, உபதேசமாக நல்ல உபதேசமாக தான் இருந்தது. திடீர்னு அவர் போய் கேரளாவில் இருக்கிற யூத ஜெபாலயத்துக்கு அவர் 150 பேரை கூட்டு போய் அங்கே விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டார். அப்போ அவர் உயிரோடு இல்லை, அந்த சபையை சதிரி போயிடுச்சு. இப்போ நான் அந்த பட்டணத்துக்கு ஊழியக்காரர்களுக்காக பேச போயிருந்தேன். அந்த நேரத்தில் அதை பற்றி கேள்விப்பட்டு ரொம்ப துக்கப்பட்டேன். அங்கே இருக்கிற தலைவர்களெல்லாம் நாங்கள் எவ்வளோ பேசி பார்த்தோம், முடியலன்னு சொன்னாங்க. அதனால் இது அப்படி இல்லை, தமிழ் யூதர்கள்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆவிக்குரிய யூதர்கள், நாமெல்லாம் ஆவிக்குரிய யூதர்கள், தமிழ் யூதர்கள்னு ஒன்று கிடையாது. யூதர்கள், அரபுகள், அவங்க விருத்த சேதனம் பண்ணி கொள்ள வேண்டும், ஏன்னா அது அவங்க அழைப்பு. இந்த விருத்த சேதனம் இருக்கா விருத்த சேதனம் இல்லையான்றது ஒரு சப்ஜெக்டே கிடையாது. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதே காரியம். வசனத்துக்கு கீழ்ப்படியணும், அதுதான் முக்கியம். விருத்த சேதனமா விருத்த சேதனம் இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு மேஜர் கிடையாது, அது ஒரு முக்கியமான பொருள், கருப்பொருள் கிடையாது. வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா, வசனம்தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. இதை போலவே ஒரு வசனம் 1 தீமோத்தேயிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கற்பனையின் பொருள் என்னவெனில், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வேத வசனத்தினுடைய மையப்பகுதி என்ன? அன்பு. கற்பனையின் பொருள் என்னவெனில் அன்பே. அந்த அன்பு எப்படி பிறக்கிறது? சுத்தமான இருதயத்தில் பிறக்கிறது, நல் மனசாட்சியில் பிறக்கிறது, மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கிறது. அதுதான், அந்த அன்பு தான் வசனத்தினுடைய, பைபிளினுடைய மைய புள்ளி, பைபிளினுடைய கருப்பொருள். அது அந்த தேவையில்லாத விஷயங்கள் என்ன? 1 தீமோத்தேயு 1:3 சொல்கிறது, வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களை
ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. அந்த 1 தீமோத்தேயு 1:5 முன்னாலையும் பின்னாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. கட்டுக்கதைகள், வம்ச வரலாறுகள், நியாயப்பிரமாணம். இப்போ இதையே போட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. வம்ச வரலாறுகள் தேவை. பைபிளில் வேறு உலகத்தில் எந்த புத்தகத்துலையும் இப்படி ஒரு வம்ச வரலாறு கிடையாது. ஆதாமிலிருந்து இயேசு வரைக்கும் வம்ச வரலாறு இருக்குது. யார் யாருக்கு பிள்ளை, யார் யாருக்கு அப்பா, ஆதாமிலேருந்து இயேசு வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 50-55 தலைமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டினுடைய ஆரம்பமே வம்ச வரலாறு தான். லூக்கா புஸ்தகத்தில் ஒரு வம்ச வரலாறு, அது தாய்வழி வம்ச வரலாறு இயேசுவுக்கு இருக்குது. 1 நாளாகமம் முழுவதுமே வம்ச வரலாறு தான். அதனால் வம்ச வரலாறு எதற்காக என்றால் ஒரு அறிவுக்காக, ஒரு ஆதாரத்துக்காக. அதை முக்கிய கருப்பொருளாக எடுத்துக்கொண்டு அதில் தர்க்கம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கட்டுக்கதைகள். பைபிளில் இருக்க கதைகளெல்லாம் உண்மை கதைகள், நிஜ கதைகள். சில பாரம்பரியங்கள் கட்டுக்கதைகளை ஏனோக்கின் புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அது ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட ஏனோக் அல்ல, வேறு ஒரு ஏனோக். அதில் சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. ராட்சசர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு, தேவதூதர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு, நோவா காலத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இப்போ அதுக்குள்ளே போயிடக்கூடாது. தள்ளுபடி ஆகமம் அப்போக்ரைஃபான்னு சொல்லப்படக்கூடியதும் ஒரு கட்டுக்கதை தான். சிறந்த நாவல் மாதிரி தான் அது. ஏன்னா அதில் நிறைய வரலாற்று பிழைகள், பூகோள பிழைகள்லாம் இருக்கின்றன, வசனத்தோடு முரண்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே அது கட்டுக்கதைகள் என்றே நான் கருதுகிறேன். ஆனால் கருத்துள்ள கதைகள், நீதி கதைகள் மாதிரி. இப்போ காக்கா வடை சுட்ட கதைலாம் ஒரு நீதி கதை மாதிரி தான். நீ ஏமாத்தினா, நீ ஒருத்தனை ஏமாத்தினா உன்னை இன்னொருத்தன் ஏமாத்திடுவான். நல்ல கதை, நீதி கதை. அந்த மாதிரி தான் பாரம்பரிய கதைகள் நிறையா இருக்குது. அதை படிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அதை ஒரு முக்கியமாக எடுத்துக்கிட்டு அதில் போய் தர்க்கம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதை ஒரு உபதேசம் ஆக்கக்கூடாது. நமக்கு அன்பு, சுத்தமான இருதயத்தில் பிறக்கிற அன்பு, நல் மனசாட்சியில் பிறக்கிற அன்பு, மாலம் இல்லாத விசுவாசத்தில் பிறக்கிற அன்பு, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மையப்புள்ளி. ஆமென்.